போலாமா? இதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படாது. முடிஞ்சா எங்கேயாவது எப்பயாவது பார்த்துக்கலாம். ஒரே வண்டியில் போகாத. வண்டி மாறி மாறி போ. அந்த பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். விட்டுறாரா வீணாக போயிடும். என்ன பாக்குற? என்ன பாக்குற? போலீஸ் காரன் நீ ஒருத்த பார்த்ததில்ல? சார் சின்ன பையன் சார். சின்ன பையனாயா? எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியுமா? என்ன பண்ணலாம் தெரியுமா உனக்கு? இவன் மட்டும் இல்லையா, இன்னும் 2 பேரு. போடாம அடங்க மாட்டேன். போ போய் தேடு. போ நீ போ போ போ. அவன் போயிருப்பான், நீ போ. நம்மளுக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். போ. அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்படி போ. பாத்தியா பாத்தியா? என்னமோ சின்ன பையன் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா குறவளைய கடிச்சு துப்பி இருப்பான். ஓடுறா ஓடு. இன்னும் 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா தான். அத்தோட உனக்கு சாவு. ஓடு. மலை, இந்த மலைக்கு எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நான் பிறந்தது கூட ஒரு நல்ல மலை நல்லதான்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. என் லைஃப்பில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலேயும் இந்த மலை இருக்கும். இன்றைக்கி பேர் இந்த மலை நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல.
எனக்கு கண்டிப்பாக நல்லதுக்காக இருக்கணும். ஏன்னா எனக்காக அங்கே ஒரு பொண்ணு காத்துட்ருக்கு. இந்த சின்ன வயசில் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? எவ்வளோ சாவு, எவ்வளோ ரத்தம், எவ்வளோ அடி. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்த சாதாரணமான பையன்தான். எந்த கவலையும் இல்லாமல், இந்த பிரச்சனையும் தெரியாமல் மனசு ஃபுல்லாக ரெக்க கட்டி பறந்த நாட்கள். இதான் எங்கள் அப்பா சேதுபதி. எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடபிள்யூடியில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். இதான் எங்கள் அம்மா தெய்வானு. சரியான டிவி பைத்தியம். ஒரு சீரியல் விடாது. சீரியல் ஏதாவது சந்தோஷமான சீன் வந்துச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஏதாவது சோகமான சீன் வந்துச்சு. இதான் எங்கள் வீடு. எல்லார் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருந்துச்சு. அது என்னை பற்றின ஆசை, என்னை பற்றின கனவு. எங்கள் அப்பா வெறும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சிருந்தார். அதனால் என்னை இன்ஜினியர் ஆக்கி அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே சுப்பீரியர் போஸ்ட்டில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. ஆனால் என் பிரச்சனை, எனக்கு படிப்பே சுத்தமாக வராது. இன்னைக்கு கூட மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக செருப்படி தான் விழுவும். எங்க போனா? மணி என்ன ஆகுது? டேய் சக்திய பாத்தீங்களாடா? நந்தே, டேய் நந்தே. என்னம்மா? சக்தி ஏதோ இங்க வந்தானடா? அவன் அப்பயே போயிட்டாமா. மேட்ச் ஏதோ நடந்ததாடா? எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சுங்கம்மா. அப்புறம் எங்க போனா? இவ்வளவு நேரமாயி வராம இருக்கேன். டேய் மார்க் ஷீட் எதுவும் கொடுத்தாங்களாடா? ஆமாம்மா. அதான் இவனை தேடி திரியறதே எனக்கு வேலையா போச்சு. இப்படி தான் எங்கள் அம்மா என்னை அரை மணி நேரம் காணனாலும் ஒரு முழுக்க தேடி திரிவாங்க. டெய்லி இவனை தேட வேண்டியதா இருக்கு. ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒரு சினிமா பார்க்க முடியல, ஒரு நல்லது கெட்டதுக்காவது போக முடியுதா? இன்னைக்கு வரட்டும் அவரு. நீ பாட்டு ஏதாவது இதுன்னு சொல்லி அவர் வந்து திட்டினாருன்னு வை, அப்புறம் வீட்டு விட்டு ஓடி போயிருவேன். ஜாக்கிரதை. எங்க போவ நாயே? 4 நாள் சுத்தி தெரிஞ்சுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா இங்கதான் வந்து நிக்கணும், தெரியும்ல? நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்? நான் போய் சேர்றதே ஒரு ஹோட்டல் கடையில் வேலைக்கு சேர்ந்துக்குவேன். அங்கேயே சப்ளையராக இருந்து அப்படியே மேனேஜர் ஆகி ஒழுக்கமாக தொழில் கற்றுட்டு நம்ம தேவக்கோட்டிலே வந்து ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறேன் இல்லையா பார். ஓரம்பாக்கு நாய். நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து செலவுக்கு கையில காசையும் கொடுத்து கடனை உடனே வாங்கி நான் இன்ஜினியர் படிக்க வைக்கலாம்னா ஹோட்டல் வைக்கிறான். நம்மள ஹோட்டலு இப்படியே ஆடுறான். ஆடிக்கிட்டே இரு. அந்த கோலங்களை வர ஆதி மாதிரியே ஆக போறியா இல்லையான்னு பாரு. ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு 10 ஃபோன் பண்றேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் உங்க மகனோட போராடிக்கிட்டே இருக்கேன். முதல்ல அந்த டிவி கிளம்பத்தை நிப்பாட்டு. ஒரே அழுக. எல்லாம் வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கு. நான் டிவி பாக்குறதா தெரியுதாக்க? உங்க மகன் எங்க சுத்திட்டு வந்தான்னு கேளுங்க. இன்னைக்கு மார்க் ஷீட் வேற கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாருங்க. வந்தா படிக்க மாட்டானா? அவனுக்கு தான் வரலன்னு ஆயிப்போச்சு. அவனை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீ பெரிய ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், இதுல அவன் படிக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு. எங்க அப்பா ஒரு தற்கொலை, நான் ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வந்தேன். அவன் டிகிரி படிச்சா போதும், அவன் பிள்ளையோ பேரனோ இன்ஜினியரிங் படிச்சு போறானுங்க. என்ன ஒரு ஆசை, அவன் இன்ஜினியரிங் படிச்சானா நம்ம ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் வாங்கி உட்காராக்கலான்னு பார்த்தேன். அவனால முடியல. படிக்கலன்னு அவனை போட்டு தொந்தரவு பண்ணாத. நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாப்பா? முதல்ல இருந்தது, இப்பெல்லாம் இல்லடா. உன்னால என்ன முடியுமோ அதை படி. இல்லப்பா நான் படிக்கிறேன்ப்பா, ஆனால் அந்த மேக்ஸ் தான்ப்பா மைண்டில் நிற்க மாட்டேங்குது. அந்த கர்மத்தில் 4 தடவை ஃபெயில் ஆகடா, எல்லாம் சரியா போகும். படிப்பு வரலன்னா 4 கொட்டு கொட்டி படிக்க வைக்கிறத விட்டுப்புட்டு புத்திமதியை பாரு. சேதுபதி, எங்க குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னா அதான் கிளம்பி வந்தோம். அப்படியா? வீட்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்கமா? நல்லா இருக்கு. பேசிக்கிட்டுங்க. சரி சரி. என்ன பாய் எப்படி படிக்கிறா? சுமாரா தான் படிக்கிறான். இல்லை இனிமே நான் நல்லா படிப்பேன். அப்படியா? சதுர் வந்திருக்காப்ல. நீ ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னல, வாங்கிட்டு வா போ. எல்லார் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த கதிர் ரொம்ப மோசமான ஆள், ஊரே பார்த்து பயப்படும். ஒரு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஜாகிர் பாயின்னு, அவருக்கும் இந்த கதிருக்கும் ஏதோ பிரச்சனை. நடு ரோட்டில் கத்தி வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அப்பா தான் கண்ணில் பார்த்த சாட்சி. இல்லைண்ணே, 10-15 வருஷமா பழகிருக்கோம், ஒன்று மண்ணா வேலை பார்த்துருக்கோம்.
கண்ணில் வேற பார்த்துட்டேன். எப்படின்னு போய் சொல்றது தப்பில்ல. தப்பு தான். ஆனால் அவங்க தப்பான ஆளாக இருக்காங்கல்ல. நமக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்கலண்ணே, எப்படின்னு சொல்ல முடியும்? சரி, பார்த்து இருந்துக்குங்க. வரேம்மா, மழை வர மாதிரி இருக்கு, பார்த்து போங்க. இந்த 6 மாதமாக அப்பப்போ வந்து மிரட்டுவாங்க. அது மாதிரி தான் இதுவும் நினச்சேன். ஆனால் என்னாச்சு? ஒத்து வர மாட்டேங்கிறாரு அவர். புரியல அவனுக்கு. புரியல. என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? கோர்ட்ல ஃபைனை கட்டி போயிட்டே இருப்பேன். ஒரே நாளில் மொத்தமாக எல்லாம் தொடச்சி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்னை 1/2 மணி நேரம் காணனாலும் தேடுறதுக்கு எங்கள் அம்மாவும் இல்லை. என்னை படின்னு சொல்கிறதுக்கோ படிக்க வேணான்னு சொல்கிறதுக்கோ எங்கள் அப்பாவும் இல்லை. மொத்த ஊர் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. ஆனால் யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு. பசிக்குதா? பசிக்கும் பசிக்கும். 2 நாள்ல அப்படியே சுண்டி இழுக்கும் வயிறெல்லாம். ஓ, வீட்டுக்கு போய் உங்க அப்பா போட்டோ இருந்தா எடுத்து வச்சு கேளு, ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேளு. போ. அண்ணா, கத்தி வச்சிருக்கானே. ஏய், என்ன? வாரத்துக்கு ஒண்ணா இருப்பேன். தேருக்கு போன போடு. என்னாச்சுண்ணே? இந்த பயா கத்தியில குத்திட்டான். போலீஸ் என்கொயரி இருக்கா? சரி, 15 நாள் ரிமாண்ட். ஜெயில். இந்த 19 வயசில் பார்க்கக்கூடாத இடம், பழகக்கூடாத மனிதர்கள். என் லைஃப்பில் எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி தேதி 15. என் காலேஜில் நான் ஃபுட்பாலில் ஜெயிச்சதுக்கு என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. என் வாழ்க்கை என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. பேரண்டா? சக்தி. சட்டை கல்ற. கல்றேன்னா பேண்ட கல்ற. அவர்ரா கூச்சப்படுறியா? கூச்சப்படுறியா? சொல்றேன்ல. அவரா பேண்டா? அவரா அவரா கல்றா பேண்டா? கல்றா கல்றா பேண்டா? எங்கே கல்றா? கல்றா ஏந்திரா ஏந்திராடா ஏந்திராடா
போடான்றா போ போடா உள்ள இங்கே எவ்வளோ சத்தம் வந்தாலும் ரத்தம் வந்தாலும் நின்று பார்க்குறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ யாருமே இல்லைன்னு தான் நினச்சேன். அந்த 4 பேரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். சின்ன பயலா இருக்கான்டா. வசமாக அடிச்சிருக்கானுங்கடா. நைட்டு ஃபுல்லாக இவன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாவம்டா. கொக்கி பழனி பந்தாண்டா அடிச்சிருக்கான். எப்ப சப்பையா பார்த்து வச்சிருக்கான். நம்ம கீழே ஒரு நாள் மாட்டோம். அப்ப பாரு. ஏய் என்னடா பாக்குறீங்க? போடா. ஏய் போடான்றல. ஐயோ இன்னொரு தடவை அம்மா கைய வச்சா விருப்பத்துல உங்க குடும்பத்தை அறுத்துருவேன். உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி ஸ்கூல் போய் ரெண்டு குழந்தைங்க எல்லாரும் அறுத்து வச்சிருவேன். சத்தியமா செய்வேன் நானு. இப்ப கைதா பாப்பா அம்மால. ஏய் போடா. நீ போடா. போடான்றே. போடா. சார் பாருங்க சார். டேய் என்னடா சண்டை? இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு கூடிவோம். நீங்க போய் சாம்பார் உப்பு இருக்கான்னு பாருங்க. போங்க. முடியலடா. ஏன் கையில சாப்பிடு. சரி சரி. ஏய் அங்க இருக்கியா போற? மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. 15 ரிமாண்டு தானே. வெளியே போய் ஸ்டெப் வெட்டிக்கலாம். ஏய் நீ போய் குடிக்க தண்ணி கொண்டு வாடா. ஏய் யாரு? இவனா ஏய் போடா. அது ஏய் அங்கங்க தனியா தெரியாதுடா. ஆளாளுக்கு ஏறி மேய்வானுங்க. கூட்டு வர அவனை. வா வா. ஏய் வாடா. இந்த பசங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல. அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போகிற பசங்க. நிறைய கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். இவங்களுக்கு போலீஸை பற்றியோ அதை பற்றியோ கொஞ்சம் கூட பயம் இல்லை. இவங்க கூட சேரணுமா சேரக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவங்க தான் எனக்கு பாதுகாப்பு. அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சேன் ஏன் ராசாத்திக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏய் பட்டு வெட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் தான் ஒட்டி கிடக்கு. ஏய் என்னடா பாட்டு வர்றா. இந்த ஆளுக்கா பயந்தா? இந்த ஆளுக்கெல்லாம் பயப்படாத. உட்காரு. அப்புறம் ஏட்டையா 2 நாள் ஆளே காணோம். டேய் உன்னை பர்றான்னு சொல்றேன்லடா. என்ன ஏட்டையா இதுக்கு போய் வச்சுக்கிற? வீட்டில் விசேஷமா? நேரம்டா நேரம். ஏண்டா இந்த வயசுல தலைக்கு 10 கேஸ் வச்சிருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில என்னடா ஆகுறது? ஒரு வேலை வெட்டி பார்த்து பழைக்க கூடாதா? வேலை வெட்டிக்கு போய் என்ன சம்பாதிக்க போகிறோம்? உனக்கு என்ன சம்பளம்? மாதம் ஃபுல்லாக உள்ள சுற்றின ஒரு 7000 ரூபா தருவாங்களா? நாங்கள் ஒன்று பண்ணால் போதும் 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கோம் தெரியுமில. ஏண்டா காசு பணத்துக்காக ஒரு உயிரை பதவதைக்க கொள்றீங்களே, பாவம் இல்லையாடா? ஞாயிற்றுக்கிழமையானா கறி தின்றுக்கு நீ ஆடு வழியா இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான். பணத்தை விடு ஏட்டையா. ஆளை பார்த்தா ஒரு பயம் வரணுமா? நேற்று அந்த பயலை போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, யாராவது கேட்டீங்களா? என்ன அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு அடி அடிக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீ பிசி தானே, கையில் லத்தி வச்சிருக்கல, எங்க ஒரு அடி அடி பார்க்கலாம். சும்மா ஒரு அடி அடி பார்க்கலாம்.
எங்க போனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தேடி வந்து சங்கம் அறுப்போம்ல. சும்மா வருமா பயம்? 4-5 பண்ணா தானே பயப்படுறீங்க? கிளம்பு கிளம்பு, டென்ஷனை கிளப்பாதியா, போயா, போ போ, கிளம்பு. தலை எழுத்துறா. நம்பர் 115 தென்கரை கலியுண்ட கருப்பையா. ஒரே வயித்த வலியா, கக்குசியா இருக்காயா? சீக்கிரம் வர சொல்லுப்பா, அவன் பொண்டாட்டி அன்னக்குடி வந்திருக்கு. ஐயா, வீட்டுல இருந்து கறி சமைச்சு கொண்டு வந்திருக்காங்கய்யா, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டாடுறதெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுப்பா. சரி அவர் ஒன்று கொடுத்துட்டு போ. நம்பர் 941 ஆக்சிடென்ட் ரமேஷ் மணாந்து வரணும். என்னடா ஐயா, பெரிய எழுத்து பாண்டி எங்களை பார்க்க மனு போட்டிருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் போடல, போங்க வந்தா கூப்பிடுவான். குதிரை குழுப்பாட்டி வெள்ளச்சாமி கூட படிச்சவங்க 4 பேர் வந்திருக்காங்க. குதிரை குழுப்பாட்டுறவங்களாம் கூப்பிடுறீங்க, எங்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? எப்ப டேபிள் போட்டு உட்கார்ந்தாலும் உங்களோட பெரிய தொந்தரவு போச்சு, போங்கடா. தெரியும், அவெல்லாம் இப்பெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சா நானும் சொன்னேன். எல்லாம் இவனை சொல்லணும். அவன் கழுத்துல கட்சி கட்டிட்டு நைட்ல கண்ணாடி போற மாதிரி தெரியும். அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா பான்ட்டு. இருப்பா, வருவான்டா அவன் பெரிய பெரிய வக்கீல் கீழ் பார்க்க போயிருப்பான்டா. வருவான்டா அவன். வருவான்டா சாமி, வருவேன். நல்லா வந்து வாயில வாழைப்பழத்தை வைப்பேன், நம்பிக்கிட்டே இருங்க. எல்லாம் தலையெழுத்து வந்து சேரானு பாரு. இன்னும் உள்ளே எவ்வளோ நாள் தான் சுற்றுறது. ஜெய்யு செட்டு ஒரு பஃப் இருந்தா குடி செட்டு. ஏன் பஃப்? ஃபுல் சிகரெட்டே குடி. குடி செட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு செட்டு. இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கா, ஒன்றை போய் உள்ள பிடிச்சி போட்டிருக்கான் இல்லை செட்டு. ஏன் உனக்கு சிகரெட் சப்ளை இல்லை? மனு போட்டு ஒரு 8 வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எங்கிட்ட செட்டு சீட்டு கிடைக்கும்? ஏன் என்ன கேஸு? மடார், ரெட்டை கொலை, கர்மாத்தூர் நடு ரோட்டில் வச்சு சும்மா மடார்னு போட்டோம்ல. போன மாதம் தினந்தி 16ஆம் தேதி பேப்பர் எடுத்துப்பா, சும்மா நம்ம கேஸ் அனல் பறக்கும். மர்டர் பண்ண நீ? மை ஃப்ரெண்ட் ஆல் டீம் ஒர்க். மர்டர் பண்ணிருக்க, பின்ன எதுக்கு உனக்கு சிகரெட் சப்ளை இல்லை? தப்பு தப்பு. நான் ஒரு சாதாரண ஸ்மக்லிங் கேஸ், எனக்கே என்னென்ன சப்ளை ஆகுது தெரியுமா? நீ மர்டர் பண்ணியிருக்க, உனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? வெரி பேட். தமிழ்நாட்டில் தொழிலுக்கு மரியாதை கிடையாது. இதை நீ எங்கள் ஊரில் வந்து பண்ணியிருந்தே, அங்கே நீ தான் விஐபி. செட்டு எந்த ஊர் செட்டு? மும்பை சில் சில் சிட்டி. உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் அங்கே ரொம்ப டிமாண்டு. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பார்த்திருக்கியா? 18 years கேர்ள்ஸ், பஃப்பு, டான்ஸ், கார், டான், இங்கு பக்கத்தில் குயினு, கையிலே கண்ணு. இதை விட வேற என்ன வேணும் லைஃப்ல? என்ன செட்டு சத்தியமா சொல்றியா? நடுமண்டையில மயிலாம் நட்டமண்டு இருக்கு செட்டு. என் சைஸுக்கு இதெல்லாம் கிடைக்குமா செட்டு? சைஸு முக்கியம் இல்லை, பண்ற மேட்ரு தான் முக்கியம். செட்டு நீ எனக்கு சீட்டு மட்டும் கொடுக்கல, என் வாழ்க்கைக்கு விளக்கே ஏற்றி வச்சுட்ட செட்டு. இன்னையிலேருந்து என் குலசாமி கருசாமி இல்லை செட்டு, செட்டு சாமி தான். ஆண்டு இது என்னமோ வேலைக்கார மாதிரி தெரியல. பாண்டி போய் வர போகிறதும்ல, நம்ம இங்கேருந்து போக போகிறதும்ல. இருக்க கேஸ்லாம் ஊட்டி திட்டி நம்ம லைஃப்பை போட போகிறாங்க. செட்டு சொன்னான், நம்ம ஆளுகளுக்கு பாம்பேல நல்ல மவுசான். கிங்கு, குயினு, காரு, கன்னு எல்லாம் இருக்கான். சீரியஸாக சொல்கிறேன், இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இங்கே அடிச்சு கொண்டுருவாங்க. எங்க கூடவே வந்துறியா? ஏய், அந்த பாண்டி பயலுக்கு ஃபோன் போடு. எல்லாம் ஒரு ஆள்னா அவன்கிட்ட போய்கிட்டு சரி என்னாச்சுடா? என்ன ஆச்சுடான்னு ஒன்னா ஆச்சுடான்னுட்டு தலைக்கு 15,000, மணிக்கு 2 தலைக்கு 30,000 ஸ்பாட் பேமெண்ட்டுன்னா இன்னும் வரைக்கும் ஒரு 5 ரூபா தரல. அவனுக்கு போய் ஃபோன் போட சொல்லிக்கிட்டு.
சிக்கிதுரா. டேய் நான் அன்னைக்கிட்ட தண்ணி ஊற்றி அடித்தேன். பகுமானம் மலையாரா குடல் வந்துச்சா அப்புறம் உனக்கு என்ன ஆட்டா பீரா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். சும்மா சாப்பிட்றா. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எந்த அப்பனுக்கு தான் குடிக்கிறது பிடிக்கும்? எங்கள் அப்பா அப்பெல்லாம் நல்லா குடிச்சு நல்லா வாழ்றாமன்னு சொல்லியா விட்டேன். சும்மா சாப்பிட்றா. ஏய் அவன் தான் வேணான்றான்ல, எதிர அவனை சும்மா தொலை பண்ற? நீ என்னையா இவ்வளவு பெரிய பைப்பில் வளர்ந்துருக்காப்ல சூதுவாதிரியானாமா? நான் நல்லா கிட்ட தெரிஞ்சுக்கணும்லையா? நீ என்னையா வேலையை பாரியா போயா? ஒண்ணுமே இல்லை, சப்பா மேட்ரு என்ன இப்ப பாரு ஜுஜிப்பி. இப்ப பாரு இந்தா சும்மா சாப்பிடு, சும்மா சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் தான் இருக்கோம்ல, சாப்பிடு. குடின்றேன்ல, குடி, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. குடி குடி. ஏய் என்ன பண்ற? ஒண்ணுமே இல்லை, இங்க பாரு. ஆச்சா பாத்துல ஒன்னும் ஆகாது, சாப்பிடு. லைட்டா வாட வரத்தான் செய்யும், கப்புனு மூக்க பிடிச்சிட்டு சாப்பிடு, சும்மா சாப்பிடு. ஏய் என்ன பண்ற? இல்லை வேண்டாம். கவனி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏய் என்ன பாண்டு, ஏற்கனவே 3 ரவுண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் இவனை கையில பிடிக்க முடியாது. ஒண்ணுமே இல்லை, இல்லை நான் சொல்லி தரேன் பார். சாப்பிடு சாப்பிடு. இல்லை எனக்கு வேண்டாம். நீ வேலைக்கு ஆக மாட்ட. டேய் டேய் என்னடா? பாத்ரூம் போறோம்ல. பாத்ரூம் இங்கிட்டு இருக்குடா. தெரியும்டா, நீ பெரிய ஆளா. விட்றா, நாயை காலைல பார்த்துக்கலாம். சரி பிரி சாப்பிடும். இந்தா என்னடா என்னாச்சு? எதுக்குள்ள வந்த? என்னாச்சு? எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் ரோட்ல காரை விட்டு ஊரே நின்று பார்த்துச்சு. கத்தி எடுத்துட்டு போய் நின்ன ஜெயில வந்து போட்டான். எங்க அம்மாவுக்கு ஒரு குக்கர் சூடு பட்டா கூட தாங்க மாட்டான். ஒரே ரத்தம். சரி விட்றா, சாப்பிடு. என்னடா தூங்கல? என்ன வீட்டு ஞாபகம் வந்துச்சா? தூக்கிலாமா அவனை? தூக்கும். காலைல 9 மணிக்கு அவனுக்கு சாவு.
பாத்துறேன் விடு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போ. நான் பாத்துறேன் அப்படியே இல்ல பாத்துக்கிறேன் அப்படியா. ஏய் கதிரை போட்டாங்க சார். அப்படியா? யார் யார் போட்டது? யாருன்னு தெரியல சார். சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க சார். இந்த மாதிரி பசங்க தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறது. எங்க போய் தொலைஞ்சானுங்களோ? என்னடா நம்ம போட்டோலாம் போட்டிருக்கானுங்க? படி. மத்திய சிறையில் இருந்து விசாரணை கைதிகள் 5 பேர் தப்பி ஓடினர். கொடுக்கு ராதாகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக வலை வீசி தேடுகிறார்கள். போன் போடுறா அவனுக்கு. ஹலோ. என்னடா தம்பி ராதாகிருஷ்ணா, நம்ம கேள்விப்பட்டேன் வலை வீசி தெரியாம எங்களா? டேய் டேய் அவ்வளோ கோவத்தை குறை. ஏன் அவ்வளோ கோவப்படுற? அப்ப நாங்களாம் டென்ஷன் ஆனா என்ன ஆகுறது? இன்னும் 1/2 மணி நேரம் தான். உங்க ஜாதகம் அட்ரஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ண போறேன். டேய் அங்க புத்திர இங்க வந்து விட மாட்டீங்க. என் மாமா போன் பண்ணுவாங்க. கேட்டா அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா சொல்லுங்க. இந்த கால் எங்க இருந்து வந்து ட்ரேஸ் பண்ணியா? ஹலோ, உன் மாப்பிள்ளைங்க தானே? உன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. சரி வண்டி திருப்பியா? என்னங்க என்னாச்சு? என்னன்னு கேக்குறல்ல? என்ன தேடி யாரோ வந்தாங்களா? யாரும் வரலையே. நான் இப்பதான் மார்க்கெட் போயிட்டு வரேன். உனக்கும் எங்க தானே பிரச்சனை? எங்க வந்து பிடிக்க வேண்டியது தானே? அதை விட்டு வீட்டுக்கு போறேன்றா? அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? கொடுக்கு ராதாடா. சொல்லி வை, உனக்காண்டி தான் விட்டுட்டு போறோம். இல்ல அறுத்துருவோம். ஏய் வாங்கடா. என்னாச்சுடா? குளிக்கல?
டேய் அழுகுறான்டா. ஏய் மோமோல் மேட்டர் பண்ணியிருக்கல எல்லாம் அப்படிதான் போ சரியா போயிடும். சின்ன பையன் தானே ரத்தத்தை பார்த்தோன்னு பயந்துட்டான். ஏண்டா எங்கள் அப்பா நான் படிக்கணும்னு நினச்சார். நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாம் போய் கையில் கத்தியும் ரத்தமும் வாழ்க்கை போச்சு. நான் வாழ்க்கை போச்சு. இதெல்லாம் தப்பு இல்லை. என்னடா தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியான்? அப்ப நாங்களா என்ன கெட்டவங்களா? இப்படி இருந்தாலும் இதெல்லாம் தப்பு தானே. ஏய் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. நம்மளும் புத்திமே சொல்லிட்டு இருக்கியான். ஏதோ வந்த இருந்த செஞ்சிருந்தா நாங்க ஒன்று செஞ்சோம். இதே போய் வெளியே போய் பண்ணியிருந்தோமே 10,000 பண்ணா பில்லை போட்டு திட்டிருப்போம். பயமா இருக்கா? என் கூட ஏன் சேதம் தோந்தா? விட்டுருந்தா செத்துருப்ப. இல்ல வாங்கி வாங்கி எங்களை மாதிரி ஆயிட்டு இருப்ப. உனக்காக சொல்லிக்க அம்மா அப்பான்னு இருந்தாங்க. எனக்கு அது கூட இல்லை. யாருக்கு போந்தோம் எங்க போந்தோம் தெரியாம விவரம் தெரியும் போது மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி இருந்தேன். எல்லாம் அடிப்பானுங்க. சின்ன பையன்ல நிறைய வேலை சொல்லுவானுங்க. எல்லாத்தையும் செய்வேன். யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். இப்படிதான் ஒரு நாள் சம்பளம் 5 ரூபா வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் பத்துருந்தேன். 2 வந்து நெஞ்சிலே மிரிச்சு காசை தும்பிட்டாங்க. நைட்டெல்லாம் ஒரே வலி, எச்சு கூட முடியல. பயங்கரமாக அழுதேன். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. யாரும் எதுவும் கேட்கல. நைட்டெல்லாம் அழுதுட்டே இருந்தேன். மறுபடியும் வந்தானுங்க. வந்துச்சு பார்க்கவும் பக்கத்தில் இந்த சோறா பாட்டில் எடுத்து மண்டியிலே வச்சிட்டேன். செத்துறானுங்க. விடிய விடிய அந்த பொண்ணத்து கூட பார்த்துருந்தேன். அப்போ போச்சு பயம். நியாயம் தர்மம்லாம் ஒன்றும் இல்லை. காசு கொடுத்தா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தான். நம்ம ஜாலியாகுமா? அவ்வளோதான். ஏய் இந்த கதையெல்லாம் ஏன் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? சீக்கிரமா பாம்பே போனோமா, 4 பேர்த்த போட்டோமா, சந்தோஷமா இல்லாம கிளம்பியா? சரி இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஊர் பக்கம் போயிடாத, மாட்டிப்ப. தூரமா யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? போகிற இடம் இல்லாமல் வேற வழி தெரியாமல் நான் அவங்க கூடயே சேர்ந்து போனேன். டிக்கெட் டிக்கெட் టికెట్ ఎత్తు ఎత్తేవుటా ఇక్కడ రా ఎవరు మీరు గ్రూపా లేరా 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 టికెట్ ఎత్తరా టికెట్ ఎత్తరా లేరా టికెట్ 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 ఎత్తరా சார் மேல கைக்கலாம் வச்சுக்கிறாங்க சார். டிக்கெட் எடுக்காம வந்திருப்போம். జనరల్ కంపార్ట్మెంట్ టికెట్ నీకు ఏసీ కంపార్ట్మెంట్ కావాలనా? ఏసీ కంపార్ట్మెంట్ வெக்கையா இருக்கு. நீங்க வந்து படுத்தோம் சார். వెక్క ఉంటా వెక్క రా నీకు ఏసీ కంపార్ట్మెంట్ కూర్చు కూర్చు. ఇక్కడ ఇదా ఏసీ కంపార్ట్మెంట్. డబ్బు ఎత్తురా డబ్బు ఎత్తురా డబ్బు ఎత్తురా డబ్బు డబ్బు ఎత్తురా డబ్బు ఎత్తురా డబ్బు ఎత్తురా உள்ள சார் இருக்கு. లోపల వేరే ఉంటారా? ఎవరే ఇక్కడ రా రా. మీరుదా ఈ గ్రూప్ లీడరా? డబ్బెత్తు. ஏண்டா கொஞ்சோடு யோசிக்க மாட்டியா? போட்டு பலான்னு அடிக்கிற. டிக்கெட் எல்லாம் ஃபைனை போடு. அது நான் அடிக்கிற. இதே எத்துன்னு சொன்னானே என்னடா அது? காசை கொடுத்துட்டு பாம்பேல போய் இறங்கிருக்கோம் தேவையில்லாம.
ஏய் அதுக்காக அடி வாங்க சொல்றியா? இரு பஸ் பிடிச்சிக்கலாம். எந்த ஊர்னு ஒரு இடமே தெரியலடா. என்னங்க இது எந்த ஊரு? ஏமி ஏமி ஏண்டா இருடா, இது எந்த ஊரு? ఆంధ్ర రేణుగుండ. రేణిగుండావా? అవును. ஏய் தெரியல, பங்கர்டா. ஞாபகம் இல்ல? வேலூர் ஜெயில மீட் பண்ணோமே, அனந்தபுரி 4 மர்டர் கேஸ். ஞாபகம் இல்ல? ஏய் பங்கரு, நீயா? நேரத்துக்கு பாம்பே போனியா? நல்ல பஸ்ஸா பார்த்து ஏற்றி விடு. பாம்பேவா? நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவு சீக்கிரமா விட்டுறோன்னா என்ன? எங்கேயோ போக புறப்பட்டு எங்கேயோ இறங்கி அந்த பசங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்போ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தரை ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நான் சந்தித்தேன். ரா ரா என்ன பிடிக்கலையா? ஏய் ஒன்னொன்னும் பண்ண மாட்டா. தெரியுமா சிரஞ்சீவி, உங்க ஊர் ரஜினிகாந்த் மாதிரி மெகா ஸ்டார். டான்ஸு ஃபைட்டு சூப்பர். சரி நான் கிளம்புறேன். கேட்டா சொல்லு, நல்ல கம்பெனி நீ, இல்லைன்னா காசு தரமாட்டா. என்ன எப்படி ரேணுகுண்டா ஸ்பெஷல்? யோ நீ வேற ஏன் அவங்கிட்ட விட்றா. சார் எவ்வளவு கட்டல தெரியல சொல்றாங்க சார். கிடைச்சா அவங்களே மருந்து வச்சு கொண்டு வர சொல்றாங்க சார். அவனுங்களை ஏன் கையால கொல்லணும்? ஒரு கிலோ போதீங்க, அவனுங்களை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன். வேணியம் வேணாம் அவங்க, எனக்கு வேணியம். இங்க எந்த பயமும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. போலீஸ் இல்லை, மிலிட்ரியே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே வந்து சேரும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் இங்கே இப்படி தங்கியிருக்கும் போது தான் நான் முத அந்த பொண்ணை பார்த்தேன். எங்கள் அம்மா அப்பா சாவுக்கு பிறகு சந்தோஷமே இல்லாமல் இருந்த எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம்.
அந்த பொண்ணு என்னை விரட்டுறதும் அந்த பொண்ணுக்கு நான் பயப்படுறதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் தான். கொஞ்சம் தனியா மெட்ராஸ்லேருந்து பசங்க வந்திருக்காங்க, நல்ல வேலைக்காரங்க. நம்ம சேது மெட்ரை பசங்களை வச்சு தூக்கிடலாமா? கீழே தான் இருக்காங்க. உங்களுக்கு வாங்கிட்டு வரட்டுமா? பசங்களுக்கு வாங்கி கொடு. பசங்க பார்க்க தான் அப்படி, மற்றபடி வேலையிலலாம். ஏய், நம்ம செய்யறதுன்னு சாதாரண விஷயமா? மாட்டினா கூண்டோட போக வேண்டியது. என்னமோ ஸ்கூல் பசங்களை கூட்டு வந்து போட்டுடலாம் செஞ்சிடலாங்கிற, அனுப்பிச்சு விடு. ஓகே சார். யார் அது? சர்தார், என் பாஸ், என் குரு. இந்த பங்கர் விஷ் பண்ற ஒரே ஆள். நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான். லோக்கல் ஒரு சின்ன பிரச்சனை, அவன் தான் சேது. பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் பவரான ஆள், அதான் ஆடுறான். கொஞ்சம் நல்லாவே அவனுக்கும் நமக்கும் முட்டிட்டு இருக்கு. அதான் உங்களை வச்சு தூக்கிடலாமான்னு கேட்டேன். சர்தார் பயப்படுறாரு. அதுவும் கரெக்டு தானே. இது ஒன்றும் உங்க ஊர் இல்லை, அறுத்துட்டு போறதுக்கு. ஆந்திரா கேள்விப்பட்டிருக்கேன்ல, பாம்பு ஃபேக்ஷனிசம்லாம். ஓகேடா, கிளம்புறேன். பார்ப்போம். எங்க பாப்போம்? முன்ன மாதிரி இருந்தா திருச்சி, சேலம், வேலூர்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் மேலே போகிறோம். தீகார் ஜெயிலு, பாம்பே ஜெயில்னு. அந்த பக்கமாக வந்துனா வா, மீட் பண்ணலாம். என்ன யாரா அவன்? மேலே நின்று சின்ன பசங்க, ஐஸ் சாப்பிட்ற பசங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறான்.
நம்மளை பத்தி என்னடா தெரியும் அவனுக்கு? அதுக்கு அவன் பேர் என்ன சொன்னா? சேது. சுத்தம். ஐசா சாப்பிட சொல்றேன். சாப்பிடுறோம். இந்த குச்சியை கொண்டு போய் கொடு, அவன் காது உடையட்டும். यार अंद पसंग कौन साला कौन है ये लोग? जाओ बैग लेके आओ. சேது 14 வருஷம் இது வரைக்கும் 7 தடவை அட்டன் பண்ணியிருப்பான். தப்பிச்சிட்டான். இப்போ கூட என்னால் நம்ப முடியல. 4 பேர் சேர்ந்து பிடிச்சாலே அவனை பிடிக்க முடியாது. நீங்கள் எப்படிரா? சத்தியமாக சொல்லுங்க, நீங்கள் தான் போட்டீங்களா இல்லை வேற யாராவது போட்டு குச்சை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எப்படிரா போட்டீங்க? ஏண்டா வண்டி நிறுத்த சொல்கிறேன். போ வண்டி திருப்பிட்டு வா. போ. எதுக்குடா? நீ போய் திருப்பிட்டு வா சொல்றேன்.
டேய் 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 உன்ன மாதிரி தானே அவனும் கத்துனா. போன போடியா ரேணிகுண்டாவுக்கு. இதுக்கு மேல கத்திய பார்த்தோம் இந்த கத்தி கத்துற. ஹலோ, நமஸ்காரம் ரேணுகுண்டா போலீஸ் ஸ்டேஷன். ஒரு மர்டர் கேஸ் விஷயமா. மர்டரா? எக்கடா? பிச்சபாபு குரூப்பா? பேசாதீங்கடா. என்ன பேரு சார்? யோ, யார் நீ? பிசி கோட்டேஸ்வரராவ் சார். வேற யாரும் இல்ல? ஹலோ, நான் திருமங்கல இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். చెప్పండి సార్. போன மாசம் 15ஆம் தேதி ரேணிகுண்டால ஒரு மர்டர் நடந்துச்சு. సేతు పొలిటీషియన్ నేషనల్ పార్టీ ఆంధ్రమే అదిరింది సార్. మీకు దీంట్లో ఏమి ఎంక్వైరీ? இல்ல, மதுரையில இருந்து 5 பசங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் அந்த மர்டர் அவங்க பண்ற ஸ்டைல்லே இருந்தது. அதான் కుర్రాడ్ల ఆంధ్ర సార్. ఇది ఏం మాట్లాడుతున్నారు సార్? దానికంతా ఇక్కడ ఛాన్సే లేదు సార్. நான் சொல்றது లేదు సార్. ఈ కేసుని వేరే వేరే యాంగిల్లో ఇన్వెస్టిగేట్ చేస్తూనే ఉంటాం. ఎనీవే మీరు చెప్పినట్టు నడుస్తానికి ఛాన్సే లేదు. பசங்க கிளம்புறாங்க. பசங்களை ஹோல்டு பண்ண பார்த்தா சாதாரண ஆளுங்க மாதிரி தெரியல. இப்போ பண்ணது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. இன்னொன்று பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம். நம்ம ஏரியாலே தங்க வை, வெயிட் பண்ண சொல்லு, வேணுங்கிறத செஞ்சு கொடு. ஏய் பங்கரு விளாடுறியா? பாம்பே போகணுமியா, பல கனவுகள் இருக்கு. சும்மா உனக்காண்டிதான் ஒன்று செய்யணும் தான் செஞ்சுட்டோம்ல. ஏய் கிளம்புவோம்யா. டேய் சர்தார் பெரிய ஆள்டா, என்ன கட்டாலும் செய்வான். ஒரே ஒரு தடவை டைமிங்ல என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான்டா. ப்ளீஸ்டா சொல்லுடா. ஏய் ப்ளீஸ். ஆமா டேய், புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. பாம்பேயும் கூட்டு போறதா ஒரு ஈம்பேயும் கூட்டு போறதா. போ போ. సోలీ இருக்கா? లేదు సోలీ. నాకు అర్థం కాలా. நீங்க என்ன தமிழா? நானும் தமிழ் தான். தூத்துக்குடி பக்கத்துல டீ கல்லுப்பட்டி. எங்க அப்பா ஹார்பர்ல வேலை செஞ்சாரு. நாங்க இங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. நீங்க எந்த ஊரு? தேவக்கோட்டை. அன்னைக்கு என்னவோ கீழே விழுந்துட்டீங்களாமே. அவ சொன்னா ஒரு 6 மணிக்கு கோவிலுக்கு வந்துருங்க. அவ என்னவோ உங்ககிட்ட கேட்கணுமா. நான் வரேன்.
நான் தானே? ஓகே ஓகே. டேய், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். பாலியை கட்டாயம் சொல்லிடு. நான் என்ன இங்க இல்லை, கோவிலுக்கு. முக்கியமான வேலையா இருக்கேன்னா போ போ. வந்தாச்சு. உங்க பின்னாடி தான் நிக்கிறா. டேய் டேய், இங்க வாடா. என்னதெல்லாம்? இல்லை, இந்த பொண்ணு இந்த சிவப்பு சட்டை. வெள்ளை சட்டை ஒன்றும் இல்லையே. பார்த்துக்கோ, பின்னாடி பஞ்சாயத்து ஆயிரும். டேய் போ போ. உங்க ஃப்ரெண்டா? ஏன் இங்க வா. பேர் என்ன? டப்பா. ஏய், என்னதானே கடிச்சு? நான் சொல்றேன், பிரேம்குமார். எந்த ஊரு? மதுரை. நானும் பக்கம்தான், தூத்துக்குடி பக்கத்துல டீ கல்லுப்பட்டி. நம்ம ஏரியா தானா? எங்க அப்பா ஹார்பர்ல வேலை செஞ்சிருந்தாரு. நாங்க இங்க வந்து 4 வருஷமாச்சு. என் பேரு மணிமேகலை. வீட்டுல எல்லாரும் மணின்னுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேகலைன்னுவாங்க. நீயும் அந்த மில்லுல வேலை பார்க்க தான் வந்தியா? நீயே லொடலொடன் பேசிட்டு இருக்கா? ஏன் அந்த பிள்ளை பேசாதாமா? அவ பேச மாட்டா. ஏன் அவங்க பேச மாட்டாங்களாம்மா? அவ பேச மாட்டா, அவளுக்கு பேச்சு வராது. ஏய், அவன்கிட்ட என்னவோ கேட்கணும்னு சொன்னல, கேளு கேளு. சரி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஏய், வா வா.
ஏய் அவங்கடா அவன் முன்ன மாதிரிலாம் இல்லப்பா இப்போ ஆளே மாட்டான்ப்பா. மாறிட்டானா? ஆந்திராவில் ஒரு பொண்ணை கட் பண்ணிட்டான்ப்பா. ஏய் போட்டனா? ஏய் சத்தியமா சொல்றேன், எனக்கு காண்டாயா? ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏய் சத்தியமாயா? ஏய் வாயா, ஏய் வாங்கடா, ஏய் வாயா. நில்லு, அங்க பாரு, அங்க பாரு, எங்க உட்காந்துருக்கேன் பாரு. ஏய் அங்க உட்காந்தா என்னடா? சும்மா இல்லடா, அங்க பாரு. அந்த பொண்ணு வருதா, அங்க இரு. அங்க பாரு, அங்க பாரு, அவன் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பாருமே. அவளை பாரு, அவ மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பாரு. வந்தவன் நேரா போக வேண்டியதானே, சாக போற கிளவிய கொஞ்சிட்டு இருக்கா பாரு. அங்க அவ கிளம்புறாளா? இப்ப இவனும் கிளம்புவான் பாரு. இப்ப பாரு. நல்ல பொண்ணுடா. ஏய் இதுக்கே இப்படின்னா இப்ப யாரெல்லாம் பார்த்தனா அவ்வளவுதான். ஏய் ஒரு நாளைக்கு பார்க்க தாண்டி போறீங்க. எங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பசங்க சம்மந்தப்பட்ட யார் யாரையோ எங்கெங்கேயோ தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தான். அவன் கோவம் அடங்கவே இல்லை. பேர் என்னன்னு கேக்குறா. சக்தி. சக்தி. சாமி. உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு கேக்குறா. அம்மா அப்பா இல்லை, இறந்துட்டான். சொல்றா. அவளுக்கும் அவங்க அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இறந்துட்டாங்களா. உங்களை மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு சாமி தான் அம்மா அப்பான்னு சொல்றா. மாவு பிளிச்சினாரு. வாடா வாடா. என்னாச்சு? ஃபைனான்சியர் வந்துட்டான், ஆட்டோக்கு டியூ கட்டல. நான் தான் நேத்தே பணம் கொடுத்து அனுப்பிச்சேன்ல. வண்டியில் கிளச்சி பிளேட்டு போயிடுச்சு. சரி போய் சொல்லு, மண்டே தரேன்னு சொல்லு. இல்லை நான் போனா திட்டுவான். ஏய் ம் బాబు డబ్బు ఖర్చయిపోయింది. మండే నేనే పంపిస్తాను. ఏంటమ్మా మీ బిజినెస్ పడుకుందా? ఏం బాబు, నేను ఎంత కష్టపడుతున్నానో నువ్వు చూస్తున్నావు కదా. నేను ఎగ్గొట్టను, తప్పకుండా ఇస్తాను. என்னடா ரெடி ஆயிட்டீங்களா? சரி.
సిస్టరు ఆ పిల్ల ఆ టైపు కాదు. உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன். ஆரம்பத்தில் ஒன்று பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை அனுபவிச்சு பார்க்கும்போது தான் அதோட வழி தெரியுது. நான் எதை பற்றி பேச வரேன்னு தெரியுதா? மேலே மணி மேலே என்னை பற்றி எதாவது கேட்டுச்சா? கேட்கல. கேட்கும் கேட்கும். எனக்கு எப்பயுமே இப்படிலாம் ஆனதில்லை. சின்ன வயசில் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது சரோஜா டீச்சர் பொண்ணு தாயம்மான்னு அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் இப்படி அவள் திரும்பி ஒத்த பார்வை தான் பார்த்தா 4 பேர் சேர்ந்து வெட்டின மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அப்படியே குடையுது. உனக்கு எதுவும் குடையுதா? இதெல்லாம் நான் ஏமா உன்கிட்ட சொல்கிறேன். உனக்கு அந்த லவ் பண்ணுற ஃபீலிங் தெரியும். யாரு சும்மா போனோமா வந்தோமா இல்லாமல் என்னை பற்றி எதாவது எடுத்து சொல்லு. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு மாதிரி. வேற யாரும் இல்ல, எங்க மாமா தான். திருநெல்வேலியில டிரைவரா இருக்காரு. வீட்டுல கூட எத்தனையோ முறை கம்பல் பண்ணாங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. நான் தான் மாட்டேன்ட்டேன். நீங்களே சொல்லுங்க, காதல் என்ன காலையிலயும் சாயங்காலமும் பூக்கிற ரோஜாப்பூ மல்லிப்பூ மாதிரியா? அது எப்பவாவது பூக்கிற குறிஞ்சிப்பூ மாதிரி என் மனசுக்குள்ள ஏற்கனவே பூத்துருச்சு. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்காங்க. ఉగాది పండుగ ధర్మం పోవడం వచ్చా? என்னையா ఉగాది పండుగ ధర్మం போயா, சும்மா கதை தட்டிக்கிட்டு. என்னடா இது ஒரே டார்ச்சராக இருக்குது. தெலுங்கில் பேசுகிறோம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஏய், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ராடா. எல்லா வார்த்தைக்கும் லூ சேர்த்துக்கிட்டா போச்சு. சீட்டுனா சீட்டுலு, போடுனா போடுலு, அவ்வளோதான். என்னையா Pillar, caterpillar, lazy boys, naughty girls, sing a song, ping a pong. Lazy boys.
naughty girls sing a song, ping a pong. Naughty girls sing a song, ping a pong. Naughty girls sing a song, ping a pong. என்னடா நடக்குது இங்க? நம்மளாம் அக்யூஸ்டு, போலீஸ் தேடிட்டு இருக்கான். கொலை செய்யறதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம். இங்க உட்காந்து பிப்பிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க. போங்கடா. ஆட்ரா. ஏண்டா என்னாச்சு? இந்த பொண்ணு, இந்த ஊர் எல்லாமே சேர்ந்து நாங்கள்லாம் வெவ்வேறு மனநிலையில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. போன மாதம் டியூ. டேய் ఏంటి? இல்லை சார், சும்மா சார். ఇదిగో పట్టుకో. రేయ్ ఆశపడుతున్నావు కదా, నడిపి చూడురా పో. ஐயோ அம்மா பயந்துட்டாங்க. ఏం లేదు, కాస్త మందు ఎక్కువైంది. అలా కొంచెం ఎక్కువ అయిపోయింది, జాగ్రత్తగా చూసుకో. వస్తా. நைட்டு ரோட்லயே படுத்து தூங்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கு வந்தா? இல்ல பார்ட்டி, அதான். என்ன பார்ட்டி? வண்டி வாங்க போறோம்ல, அதான் பார்ட்டி. வண்டி வேணாம், ஒண்ணு வேணாம். இல்ல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நம்ம எதுவும் பணம் கட்ட தேவையில்லை. அவனே ஃபைனான்சியல் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவன் ரொம்ப தப்பான ஆளா இருக்கா. அவன் கூட எல்லாம் சேர வேலை வச்சுக்காத. அவன் நல்லவமா? அவன் வேணாம் சொல்றல்ல. ఏంట్రా వస్తానన్నావు, రాలా? இல்லை சார், வேணாம் సార్. 6 మాసం కழிచి వాంకరం సార్. ఏం పిల్లం తిట్టిందా? ఇలా మందు తాగి వెళితే తిట్టదా ఏంటి? చెప్పు తీసి కొడుతుంది. ఇదిగో బండి సార్ పెట్టుకో. இல்லை இப்போ வேணாம், நான் அப்புறம் వాంటాను కదా, తీసుకో. இல்லை இப்போ வேணாம் சார். తీసుకో.
சார். லாரி குறுக்க வந்ததால் வண்டி கவுந்து போச்சு சார். தெரியாம நடந்து போச்சு சார். அவ்வளோ பணத்துக்கு எங்க சார் போவேன் நான்? கொஞ்சம் மனசு வைங்க சார். ஏய் வா வாடா. ఎందుకు ఏడుస్తున్నావు? ఆపరా. ఐడియా ఉంది. அம்மா இந்த அக்கா எங்க? அக்காவை அப்பா ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சு, வண்டி அப்செட் ஆகி போச்சு. ஃபைனான்ஸர் என்ன மாட்டான். 5 லட்சம் கூட 6 லட்சம் கூடன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் என்ன அடி கொள்ளு, என்ன ஒண்ணால பண்ணு. என் வாழ்க்கை கெடுத்தது போதாதோ? இல்ல, அவ புதுசு, அவளுக்கு ஒன்னும் தெரியாதோ. దానికి எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க. அவகிட்ட சொல்லி ஒரே வச்சு நானே கூட்டிட்டு வரேன். వద్దులే, నువ్వు డబ్బులే ఇచ్చేయి. இல்ல சத்தியமா நானே கூட்டிட்டு வரேன். 1 வீக் ப்ளீஸ். தப்புதான். மாமா கூப்பிட்டா எங்க போகாத. இல்ல வேணாம். என்ன பண்ண சொல்றீங்க? தப்பா பிறந்துட்டாலே. யார் மேலேயாவது கோவம்னா இப்படி பொம்மை போட்டு தான் அடிக்க முடியும். பாவம் இப்படிதான் தாங்குறாளோ. డబ్బులు ఇచ్చేటప్పుడే చెప్పాను కదయ్యా, ప్రతి నెల కరెక్ట్ గా ఇవ్వాలని. ఇప్పుడు అది ఇది అంటున్నావు. ఇంకా 1 వీక్ లో రావాలి, లేకపోతే అంతే. என்னடா ஆச்சு?
சும்மா இருக்கக்கூடாதா இப்ப வர்றா. டேய் 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 இங்க வாடா டேய். டேய் குறுக்க வந்தா நீ பாத்துக்கோ. டேய் சொன்னா கேளு டேய். என்ன சொல்றேங்க? ஒன்னையும் போட்டுறேன்டா. டேய் கூப்பிடுறா அவனை. டேய் இருடா இங்க வாடா. ஏ ஒரே அடி அடிச்சா பாத்துக்கோ. அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்கான், அவனை சும்மா சொல்றியா? டேய் அவன் ஒரு ஆளா? ஏய் நிஞ்சன்றா. டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. டேய் கையில சிக்கன மாடவனை கொன்றுடா. டேய் ஒருத்தன வரேன்டா, நான் ஒத்தால ரெண்டு முடிச்சு காட்டேன்டா. டேய் நில்றா பெரியா. ஏன் உனக்கு இருக்கோ எங்களுக்கு இருக்காதா? இது பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், பொறுமையா பிளான் பண்ணி தான் பண்ணணும். அவனை தூக்கலாம் போதுமா? அவனை தூக்குறோம் இல்ல உன்னை தூக்கிறேன்டா. நீயே போய் சண்டை போட்ட அவளுக்கு ஏதாவது வரணும்னா உனக்கு ஏன் கோவம் வருது? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறிய? நான் கொஞ்சம் காசு கூட தரேன். எங்காவது தூரமா தள்ளி ஆட்டோ கீட்டோ வாங்கி பழிச்சுக்கிறியா? பகீர் பகீர்னு இருக்க. என்னடா சின்ன பையனுக்கிட்ட இப்படி பேசுறான்னு தப்பா நினைக்க வேணாம். என் பிரச்சனை என்னை பத்தி உனக்கு தெரியும். ஆனா அவ அப்படி இல்லை. சில நேரத்தில் மொத்தமா சத்தி போயிடலாம் தோணும். சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு, மருந்து கொடுக்க மனசு வரல. ஏதோ ஒண்ணு பார்த்து உடனே சின்னதா ஒரு தைரியம் வந்தது. ஏன் அந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்துற? பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது. ஒரு நாள் 2 நாள் டைம் கூட எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லு. என்னாச்சுடா? அவங்க அக்கா என்கிட்ட பேசினாங்க. உங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு எங்கேயாவது போக சொன்னாங்க. எனக்கு எதுவும் புரியல. அதான் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? நான் என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு ஒரு வழி சொல்லு. எங்க ஒரு நிமிஷம். நாங்களாம் ரொம்ப தப்புங்க. ரொம்ப தூரம் போயிட்டோம், திரும்பி வர முடியாது. நல்லவங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என் கூட சேர்ந்துட்டான். மற்றபடி ரொம்ப நல்ல பையங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அனுப்பிச்சு வைங்க. உயிரே வச்சிருக்கான். கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பான். சத்தியமாக நாங்கள் யாரையும் இனிமேல் சேர மாட்டோங்க. வேணா இப்பயே போயிடும். வாங்கடா. ஏய் இனிமேல் எங்க கூடலாம் சேரக்கூடாதுண்ணா.
போதுமாங்க? இவன் தான் தூக்க வேண்டிய ஆள். பெரிய கான்ட்ராக்டர். ஆந்திராவில் எங்கே டெண்டர் இருந்தாலும் இவன் தான் எடுப்பான். எடுத்து போட்டும் தப்பு இல்லை. இங்கே வந்திருக்க கூடாது. வந்துட்டான், திரும்பி போகக்கூடாது. हेलो, मेरे बहन कल ट्रेन से वहाँ आ रही हूँ. उसका थोड़ा ख्याल रख लेना और उसको कोई नौकरी दिला देंगे. ठीक है பாய். என் கசின் சூரத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசினேன். அவங்க பார்த்துக்குவாங்க. நாளைக்கு அமுச்சுடலாம் இல்லை? இல்லை, 2 நாள் நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். கொஞ்ச நாளும் எல்லாம் கூடயே பழகிட்டோம். ஒரு 2 நாள் மட்டும் வந்துட்டு அப்புறம் அமுச்சிக்கலாமே. சரி. டேய், இதில் எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, பாம்பே போகிறதுக்கு பஸ்ஸு காசு மட்டும் எடுத்துட்டு மிச்ச காசுலாம் அவனுக்கே கொடுத்துடலாம்டா. நமக்கு தான் எதுவும் அமையல, அவனுக்கு அமைச்சிருக்கு. அவனால் சந்தோஷமாக இருக்கட்டும். दो मिनट रह गया. आज के दिन मेरे लिए बड़ा खुशी का दिन है. मैं बहुत खुश हूँ. तुम सब मेरे भाई से. तुम सबको अपने दिल में रखो. उसको मारो, गर्दन पे मारो. मारते टाइम बोलो सरदार. उसकी आवाज मेरी कान तक पहुंचना चाहिए. சங்கில பொண்ணுங்கிறான். அதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அங்க கத்துற சத்தம் இங்க கேட்கணுங்கிறான். ஏய், நீ இரு, நாங்கள் பார்த்துக்கிறோம்.
सब मरवा दिया। बोला था क्या क्या कर कर सत्यानाश कर दिया तुमने। तुम बोला था मैं ये करेगा वो எதுக்குடா விட்டு வந்தீங்க? உங்களுக்காக தானடா போனா, கொன்னுட்டீங்களேடா. சாகடா. எதுக்குடா விட்டு வந்தீங்க? போடா அவனை கொல்றவனே. எல்லாத்தையும் கொண்டு போ. எதுக்குடா விட்டு வந்தீங்க? Hey!
ஏன்னா இப்படியோ? உங்களெல்லாம் நாங்கள் ஏன் பார்க்கணும்? அப்படியே யாரு என்னன்னு தெரியாமலே போயிருக்கலாம்ல. எங்களுக்கு தான் கஷ்டம். அவளோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு எவ்வளோ கனவு கண்டிருப்பா, எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பா. எல்லாம் போச்சு. எதுக்கு அழுவுற? இனிமே அழுது என்ன ஆக போகுது? வா போலாம். கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும், கொல்லணும்டா. கொல்றது பெரிய மேட்டர் இல்லைடா. பொண்ணுக்கு 100 கொலை கூட பண்ணலாம். வாழணும், அந்த பொண்ணு வாழணும். விட்டா கெட்டு போயிருண்டா, கெடுத்து போடுவாங்க. கடைசி அப்புறம் அவங்க அக்கா மாதிரி ஆகி போயிடும். பாத்தையில வந்து அழுதுட்டு போனத உசுரே இல்லடா. வேணாண்டா, யாரையும் கொல்ல வேணாம். கொன்னு நம்ம என்னடா பண்ணோம்? நம்ம கூடயே இருந்தான் பாண்டு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆந்திரால அனாதையா செத்தான்டா. யாரும் இல்லைன்னு சொல்லி தானே எங்களோட வந்த. இப்போதான் உனக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல, எங்கேயாவது கூட்டு போயிரு. ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கோ. கத்தி தூக்குற வேலை வேணாண்டா. மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுருவோம். எதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படாது. அந்த பொண்ணு வாழ்க்கை முக்கியம். நாங்களும் விட்டுறோம். ஆமாண்டா, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்டா. பாண்டு மாதிரி 2 பேர் இருந்தால் கூட இதாண்டா சொல்லுவாங்க. ஹலோ, என்னடா இதெல்லாம்? நீ கூட்டிட்டு போயிருக்கியான்னு கேட்டீங்கல்ல, அனுப்புறீங்களா? சுற்றி போலீஸ் தேடிட்டு இருக்கு. நான் காலையில் எப்படியாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவேன். அனுப்பிச்சு வைங்க. சத்தியமாக பத்திரமா பார்த்துக்குவோம். அனுப்பிடுறீங்களா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். உள்ளதா நல்லூர்ல இருந்து ரெடிகார் வந்திருக்காரு. ஆர்த்தி அவரில் தங்கியிருக்காரு. கூப்பிட்டு வர சொன்னார். உடம்பு சரியில்லை, நாளைக்கு வரேன்னு சொல்லு. ஹோட்டல்ல வெயிட் பண்றாரு. கூப்பிட்டு வர சொன்னார். சொல்றேன்ல. இப்பதானே சொன்ன உடம்பு சரியில்லை. நீ கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்றேன். உடம்பு சரியில்லை, அது சரியில்லை நீட்டு.
ஆயிடுவான் பா, பா. இன்னும் கொஞ்ச நேரம்தான், கொஞ்சம் தூரம்தான். 2 ஸ்டேஷன் தள்ளி எனக்காக அந்த பொண்ணு சின்ன ஆசை கனவோட காத்துட்ருப்பா. எங்களை புரிஞ்சுட்டு அன்பு காட்டுற ஜனங்க எங்கேயாவது இருப்பாங்க. நாங்கள் அங்கே போகிறோம்.